இன்னைக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான சின்ன வெங்காயம் தக்காளி சட்னி. இது இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 கப்பு சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் கருப்பு உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 4-5 பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு. இது நல்லா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கும் போது தேவையானதுக்கு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன துண்டு வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு நான் தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து நான் 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான உப்பு போட்டு நல்லா இது வதக்கி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதக்குற அளவுக்கு நம்ம இப்போது கொஞ்சம் தேவையானதுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து ரொம்ப போட வேண்டாம், லைட்டாக ஒரு சின்ன துண்டு போதும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கணும். இது நல்லா வதக்கின பிறகு நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 செகண்ட் வந்து இது நல்லா குக் ஆன பிறகு இப்போது நம்ம இது நல்லா ஆற வச்சு மிக்சிலையோ இல்லை நம்ம ஆட்டுக்கல்ல கூட நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இது இட்லி தோசைக்கு சரியான காம்பினேஷனு. 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்றவங்க 5 இட்லி கூட சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தாளிப்பு வந்து எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு அவ்வளோதான். சூப்பராக சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.